2026 தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய பரப்புரைகளை துவங்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து தன்னுடைய பரப்புரை துவங்கி இருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுல இரண்டாவது நாளான பரப்புரையானது வடவள்ளூர்ல நடைபெற்றது. அந்த பரப்புரையில பேசின திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் நிதியிலிருந்து கல்லூரி கல்வி நிலையங்கள் அமைப்பது தொடர்பாக பேசியிருந்தார். அது மட்டுமல்லாம திமுகவில் அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை தனித்தனியாக குறிப்பிட்டு அவர்கள் மீதான விமர்சனத்தை அவர் வைத்திருந்தார். இதற்கு அவர்கள் தரப்பிலும் எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பதில் கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது பாஜகவின் முகமாகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறியிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அது தொடர்பான விவரங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இந்த தருணத்தில் திரு இபிஎஸ் அவர்கள் பேசும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்பாகவும் பேசியிருந்தார். இதற்கு பாஜகவின் முகமாகவே அவர் மாறிவிட்டதாக கட்சியினுடைய அருணன் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்ன விரிவாக பார்க்கலாம். எடப்பாடியார் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை குட்டி கட்சிகள் என்றே கூறியிருக்கிறார். இப்படியெல்லாம் அவர் முன்பு பேசியதில்லை. இப்போ ஏன் பேசுகிறாரு? பாஜகவோட கூட்டணி அதனுடன் சங்கமம் ஆகிவிட்ட பொழுது அவருக்கு எங்களை போன்ற கட்சிகள் எல்லாம் குட்டி கட்சிகளாக தெரியுது. முன்பு அப்படி தெரியல. சொல்லப்போனால் இந்த கட்சிகள் எல்லாம் எங்களோட வந்துடுவாங்க என்று ஊர்தோறும் பிரச்சாரம் பண்ணவர். இப்போ பாஜகவோட போன உடனே எங்களை போன்ற கட்சிகள் எல்லாம் அவருக்கு குட்டி கட்சிகளாக தெரியுது. ஆகவே அவருடைய பார்வையில் தான் இன்றைய தினம் பெரிய ஊனம் ஏற்பட்டது ஒன்று. பிறகு எங்களை பற்றி, குறிப்பாக கம்யூனிஸ்டுகளை பற்றி அவங்களுக்கு முகவரியே இல்லைங்கிறாரு. இதற்கும் மிக முக்கியமான பதில் அதே தான். இதற்கு முன்பு உங்களுக்கு எங்கள் முகவரியெல்லாம் தெரிஞ்சிச்சு, அதனால தான் நாங்கள்லாம் அதிமுகவோட வந்துடுவோம்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிக்க. இப்போ பாஜகவில் போய் கரைஞ்ச உடனே எங்கள் முகவரி தெரியல. ஒருவேளை எனக்கு என்ன படுதுன்னா, எடப்பாடியார் கம்யூனிஸ்டுகளுடைய முகவரியை பாஜகவினுடைய அலுவலகமாகிய கமலாலயத்தில் போய் தேடி இருப்பார் போல தெரியும். அங்கே எப்படியா எங்கள் முகவரி கிடைக்கும்? எங்கள் முகவரி வேண்டுமென்றால் நீங்கள் போராடும் வீதிகளில் போய் பாருங்கள். அங்கே ஒவ்வொரு வீதி முனையிலும் கம்யூனிஸ்டுகளுடைய முகவரி கிடைக்கும். இன்றைக்கு கூட மிகப்பெரிய போராட்டம், அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக. இதுவரைக்கும் பாஜக, இந்து முன்னணி போன்ற சங் பரிவாரம் தான் அந்த விஷயத்தை பேசிட்டு வந்தாங்க. அது என்னன்னா, கோவில் பணத்தை எடுத்து அறநிலையத்துறை கல்வி நிறுவனங்களை துவக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து. நமக்கு ஒன்றுமே அப்போவே புரியல, பதிலடி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏயா, கோவிலில் இவ்வளவு நிதி வருது, அதனுடைய பராமரிப்பு மிக முக்கியம். இன்றைக்கு கூட 3000க்கு மேற்பட்ட கோவில்களுக்கு குடமுழுக்கு இதே திமுக அரசு நடத்தி காண்பித்திருக்கிறது. இப்போ கூட திருச்செந்தூரில் மிக பிரபலமாக அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் வெற்றிகரமாக நடந்து முடிச்சிருக்கு. இந்த செலவெல்லாம் போக பெரிய கோவில்களில் மக்கள், பக்தர்கள், இந்து பக்தர்கள் போடுகிற உண்டியல் பணத்தில் மீதி இருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு கல்லூரி ஆரம்பிச்சா அங்கே எந்த பிள்ளைகள் போய் சேரப்போகுது? இதே இந்து பக்தர்கள் வீட்டு பிள்ளைகள் தானே போய் சேரப்போகுது. கல்வியை மறுக்குமா? கல்விக்கே நம்ம ஆளு சரஸ்வதி தான் கடவுள் என்ன சொன்னவன் இந்த இந்து மதத்து நம்பிக்கையாளர்கள். அப்படி என்றால் கல்வியும் கடவுளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சது தான் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த கோட்பாடு. ஆகவே ஒரு கோவில் நிதியிலிருந்து சரஸ்வதிக்கு நிதி ஒதுக்குறாங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். கல்லூரி கட்டினா என்ன அர்த்தம்? கடவுள் சரஸ்வதிக்கு கோவில் நிதியிலிருந்து ஒதுக்கியிருக்காங்க. அதை எதுக்குறார் என்றால் எடப்பாடியார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். இவர் அப்படியே சங்கியினுடைய குரலை எதிரொலிக்கிறார். அண்ணாவினுடைய கோட்பாட்டுக்கு துரோகம் இழைக்கிறார் என்பதைத்தான் நான் வேதனையோடு சுட்டி காண்பிக்கிறேன்.